நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெருகுவதாக. நாளிலும் கூட நமக்கு ஜீவனை தந்ததுமல்லாமல் தயை பாராட்டார்கள்வா அவரை துதிக்கலாமா? என்னை அழைத்தவரே, என்னை அழைத்தவரே, இன்றும் நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயமில்லையே. என்னை அழைத்தவரே, இன்றும் நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயமில்லையே. எந்த பாதையையும் தாண்டிடுவேன், எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவேன், உங்க கரம் இருக்க பயமில்லையே, உங்க கரம் இருக்க பயமில்லையே. புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவேன், அமர்ந்த தண்ணீர் அண்டை நடத்திடுவேன். மரணத்தின் பள்ளத்தாக்கு சூழ்ந்திட்டாலும் வாக்கனும் கோலினால் பலப்படுத்தி எனக்கான நன்மையை காணச் செய்வீர். என்னை அழைத்தவரே, என்றும் நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயமில்லையே. என்னை அழைத்தவரே, என்றும் நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயமில்லையே, உங்க கரம் இருக்க பயமில்லையே. ஒரு வேத பகுதி வாசிக்கலாமா? ஏசாயா 33வது அதிகாரம் 5வது வசனம். கர்த்தர் உயர்ந்தவர், அவர் உன்னதத்தில் வாசமா இருக்கிறார். அவர் சீயோனை நியாயத்தினாலும் நீதியினாலும் நிரப்புகிறார். இங்கே கர்த்தராகிய ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு சொல்கிறார், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் உயர்ந்தவர், அவர் உன்னதத்திலே வாசமா இருக்கிறார். அவர் அவ்வளோ பெரிய தேவனாய் உயரத்திலே உன்னதத்திலே வாசமா இருந்தாலும் சீயோனை அவர் நேசிக்கிறார். சீயோன் மேல் மிகவும் பிரியமாயிருக்கிறார். அவர் சீயோனை நியாயத்தினாலும் நீதினாலும் நிரப்புகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அன்பான தேவனுடைய பிள்ளை, அப்பேற்பட்ட உன்னதமான தேவனை தான் நாம் ஆராதிக்கிறோம். அந்த பாக்கியத்தை கடவுள் நமக்கு தந்திருக்கார். நம்ம ரொம்ப நேசிச்சனாலோ நம்முடைய முன்னோர்களை தெரிந்தெடுத்தார். அதனாலே நாம் அவருடைய பிள்ளைகளானோமே. அவர் நம்மை நீதினாலும் நியாயத்தினாலும் நிரப்புகிறார். ஐயோ, என்னுடைய பிரச்சனைகள், என்னுடைய பாடுகள் எனக்கு கேட்கறதுக்கு யார் இருக்கா? என்னுடைய கஷ்டங்கள் யாரிடத்தில் போய் சொல்லுது? என் நீதியை கேட்கறதுக்கு யார் இருக்கா? எனக்கு நியாயம் தரக்கு யார் இருக்கான்னு காமோடி இருக்கிறீங்களா? இல்லை, நம்முடைய தேவன் நமக்கு நீதியையும் நியாயத்தையும் வழங்குகிற தேவன் உயர்ந்தவர். அவர் உன்னதத்தில் வாசமாக்கிறார். அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அப்பேற்பட்ட தேவனை நாம் ஆராதிக்கிறோம். அவருடைய கருத்தில், அவருடைய பாதத்திலே நம்முடைய கவலைகள், எந்தெந்த பிரச்சனைகளில் நமக்கு நீதியும் நியாயம் கிடைக்க வேண்டும் அந்தந்த பற்றி ஆண்டவரிடத்தில் சொல்லலாமா? எங்களை நேசிக்கிறீங்களா? தர்மியான நாளுக்கா கொடாக்குடி நன்றியப்பா. நாளின் காலம் இம்மட்டுமா என்னுடைய தயவுள்ள எங்களோடு இருந்ததப்பா. உங்க கிருபங்களை தாங்கினதேப்பா. நன்றியப்பா. இப்பொழுதும் அடியாளோடு நீந்திருக்கு ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கருத்திலே தெரியுமப்பா. இந்த உலகத்திலே நியாயம் எடுபட்டு போனார் என் தேவன் உடைய பிள்ளைகள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நியாயத்தையும் நீதியும் கட்டளையிடுகிற தகப்பன், எங்கள் ஒவ்வொருடைய குடும்பங்களில் நியாயத்தையும் நீதியும் கட்டளையிடுகிற தகப்பன் கர்த்தாவே. அப்பா, எங்களுக்கு விரோதமாய் எழும்புறவர்களுக்கு, எங்களுக்கு விரோதமாய் போராடுகிற சத்துருக்கு விரோதமா நீர் ஆண்டவரே எங்களோடு துணை நின்று எங்களுக்கு நியாயத்தையும் நீதியும் விளங்கு பண்ணுகிற உன்னதமான தேவனா உயர்ந்தவராய் நீர் இருக்கிறபடியாக நன்றி தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கருத்திலே தாழ்த்தி தெரியுமப்பா. பொல்லாங்கன் 7 பிள்ளைகளுக்கு விரோதமாய் போராடுகிற பொல்லாங்கன் கை நின்று நீ இந்த பிள்ளைகளை விடுவித்து நியாயத்தின் நீதி நீர் நிலைநாட்டுவீராக உன்னுடைய கருத்திலே தாழ்த்தி தருகிறோம். இந்த ரோக்களையும் மூடி மறைச்சுக்கோங்கப்பா. சகல துதியும் கனமும் வல்லமையும் பலனும் ஞானமும் எங்கள் தெய்வாதி தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூல ஜெபங்கள் நல்ல தந்தையே, ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.